ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். ஸோ டவுட் என்னன்னா, ஒரு ஊர்லயோ இல்ல ஒரு கண்ட்ரிலயோ ரூல்ஸ்லாம் போடுறாங்கல்ல, நிறைய ரூல்ஸ் இருக்கும்ல. ரூல்ஸோட மெயின் பர்பஸ் எதுக்குங்க? ரொம்ப சிம்பிளா யோசிக்கணும்னா, யாரு வேணா எப்ப வேணா இன்னொருத்தன் அடிக்கலாம், வெட்டலாம், கொலை செய்யலாம். அப்போ ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, மினிமம் சில ரூல்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாங்கன்னா சொசைட்டில முடிஞ்ச அளவுக்கு எது குறையும்? க்ரூயல்ட்டி குறையும். கரெக்டா? கொடுமைகள் குறையும். ரூல்ஸோட மெயின் பர்பஸ் அதானே. ஏன்னா ஒரு சொசைட்டி எடுத்துக்கிட்டா, ஒரு சொசைட்டியோ இல்ல ஒரு பகுதியோ இல்ல ஒரு குழுவோ எதுவா இருந்தாலும் அங்க வந்து சில பேர் பவர்ஃபுல்லா இருப்பாங்க, சில பேர் ஆர்டினரி பர்சனா இருக்கலாம். அப்ப கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஒரு ஆர்டினரி பர்சனை, வீக்கர் பர்சனை அடிக்கலாம், அவனோட காசை புடுங்கலாம். அப்ப எல்லாரும் ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா வாழணும்னா, குரூயல்ட்டி இல்லாத லைஃபை கொண்டு போகணும்னா ரூல்ஸ் முக்கியம். கரெக்டா? பட் இப்போ யோசிங்களா, 10 இயர்ஸா 20 இயர்ஸா 30 இயர்ஸா வருஷங்கள் நம்ம எவ்வளவு ஆகிட்டே இருக்கும்போது சொசைட்டி ப்ராக்ரஸ் ஆக ரூல்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. பாயிண்ட் புரியுதுல? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் ரொம்ப கம்மி. பட் இப்போ நிறைய ரூல்ஸ் வந்துருச்சு. எல்லா ஆங்கிள்லயும் லாஸோ ரூல்ஸோ வந்துருச்சு. பட் இவ்வளவு ரூல்ஸ் இருக்கும் போதும் உலகம் முழுக்க குரூயல்ட்டியா நடக்குது. Why cruelty exists even when rules are exist? This is my doubt. Why cruelty continues even the rules are exist? See, again சொல்றேன், புரிஞ்சிருக்கும். What is the main purpose of rules? நம்ம ஊரோட norms இதெல்லாம் முக்கியமான laws. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே moral things, இந்த விஷயங்கள் எல்லாமே immoral. இதை பிரிக்கிறது தானே. ஒரு ஹியூமன் பீங்கோட ஆக்டிவிட்டியை ரெண்டா பிரிக்கலாம். moral activity, immoral activity. அப்போ ரூல்ஸ் வழியா, நார்ம்ஸ் வழியா, லாஸ் வழியா ஒரு சொசைட்டியோட மாரல் எது, இம்மாரல் எதுன்னு பிரிச்சாச்சு. தெளிவா பிரிச்சதுக்கு அப்புறமும் கூட க்ரூயல்ட்டி ஏன் கண்டினியூ ஆகுது? நான் இப்படி யோசிங்களேன், இந்த ரூல் படி இல்ல இந்த லா படி நீ இந்த ஆக்டிவிட்டி பண்ணா உனக்கு என்ன இருக்கு? உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. புரியுதுல்ல? நீ இந்த தப்பான வேலையை செஞ்சா, உன்னோட ஆக்டிவிட்டி வயலன்ஸா இருக்குன்னா, உன்னோட பிஹேவியர் ரூல்ஸ்ல வரல, எத்திக்கலா இல்ல, அன்எத்திக்கலா இருக்குன்னா, லா படி உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொல்லி என்ன இருக்கு? ரூல்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் க்ரூயல்ட்டி கண்டினியூ ஆகுது? ஒரே பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் நீ பண்ண தப்பு இருக்குல்ல, அந்த தப்பை வந்து லாவோ ரூல்ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெகாக்னைஸ் பண்ணணும். புரிஞ்சா? நீங்க ஒரு தப்பான வேலை செய்றீங்க, நீங்க பண்ற தப்பான வேலையை, ராங் ஆக்டை வந்து ராங்னு யாரும் சொல்லலன்னா, நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு சொசைட்டில இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயம், பெருமையான விஷயம் அப்படின்னு அந்த தப்பான ஆக்டிவிட்டியை தப்புன்னு இல்லைன்னு சொல்லி வேற ஒரு ஆங்கிள் பேசும்போது என்ன பண்ண முடியல? உன்னோட தப்பை ரெகாக்னைஸ் பண்ண முடியல. கோர் பாயிண்ட் புரியுதுல? அப்ப இந்த இஷ்யூ பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொடுமைகளும், எல்லா தவறுகளும், அந்த தவறுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் தரது கிடையாதுன்னா, நம்ம யாருமே அதை தப்பா கன்சிடர் பண்றது கிடையாது. என்ன ரீசன்? அதுக்கு ஒரு பயங்கரமான ட்ரிக் இருக்கு. ஸோ இருக்கிறதுலே தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ட்ரிக் என்னது? கிரைமுக்கான அந்த வார்த்தையை மாத்துறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பையன் பேர் வந்து அர்ஜுன் வச்சுக்கலாம். அர்ஜுன் இப்போ என்ன பண்றான்னா, ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு பையனை அர்ஜுன் வந்து அடிக்கிறான். அடிச்சு இவனோட பணத்தை எல்லாம் எடுத்துக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க, ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பாக்குறாங்க. இந்த ரோட்ல பாக்குறாங்களே அவங்க எல்லாரும் அர்ஜுன் பண்ண ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்லுவாங்க? அர்ஜுன் வந்து அந்த பையன் கிட்ட இருந்து திருடி இருக்கான், ராபரி. அவன் பண்ணது கிரைம். அடிச்சிருக்கான், வயலன்ஸ். கிரைம், ராபரி, வயலன்ஸ். ஸோ இவ்வளோ வார்த்தையை பயன்படுத்துற அதே சொசைட்டி, ஒருவேளை அந்த அர்ஜுன் இருக்காருல்ல, அந்த அர்ஜுன் எங்க வாடுறானோ அந்த ஊரோட ஒரு பெரிய ஆளோட பையன், படத்துல பார்ப்போம்ல, இல்ல இன்னும் கம்மியா வச்சுக்கலாமே, ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்டோட பையன் வச்சுக்கலாமே, உடனே என்ன ஆகும்? இல்ல இந்த பையன் மேலதான் தப்பு, இந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அதை சரி பண்றதுக்கான லெசன் தான் அடிக்கிறது. ஸோ அர்ஜுன் இஸ் டீச்சிங் ஹிம் எ லெசன். மேபி இந்த பையன் வந்து அர்ஜுனுக்கு சரியான ரெஸ்பெக்ட் தராம இருந்திருக்கலாம். ஸோ அர்ஜுன் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பெருசா எடுத்துக்க வேணாம், வழக்கமா நடக்கிறது தான். என்ன ஆகுது? சேம் ஈவெண்ட், அந்த ரெண்டு ஈவெண்ட்லயும் ரெண்டு வகையான எக்ஸ்பிளனேஷன்லயும் அர்ஜுனோட ஆக்ட் ஒண்ணுதான், சேம் வயலன்ஸ். விக்டிம்க்கு அதே ஹர்ட்டிங் தான். என்னதான் ஸ்டோரியை மாத்தி சொன்னாலும் அந்த விக்டிமோட வலிதான், வாங்கின அடி வலிதான். பட் எதை மாத்துறாங்க? டிஸ்கிரிப்ஷனை மாத்துறாங்க, வேர்ட்ஸை மாத்துறாங்க. அர்ஜுன் வந்து அவனை அடிச்சான், ஃபர்ஸ்ட் வார்த்தை. அர்ஜுன் வந்து அந்த பையனுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணான். ஸோ வார்த்தையை மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா கிரைம் என்ன ஆயிடுது? டிசப்பர் ஆயிடுதுல, மறைஞ்சு போயிடுது. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம தினசரி பார்க்குற லைஃப்ல பார்க்குற சேம் ஈவெண்ட், ஒரு தப்பான விஷயத்த, ஒரு ஹார்ம்ஃபுல் சொசைட்டிக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு ஹார்ம்ஃபுல் ஆக்ட் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த பண்றவர் வந்து அந்த பண்றவருக்கு அவர்கிட்ட பவர் இருக்குன்னா, அந்த பவரை வச்சுக்கிட்டு அவரால் அந்த ஈவெண்ட்டோட நெரேட்டிவை மாத்திர முடியும். தி பவர் கண்ட்ரோல்ஸ் தி நெரேட்டிவ். வாட் இஸ் நெரேட்டிவ்? ஒரு ஸ்டோரி நடக்குதுன்னா அந்த ஸ்டோரியை பார்க்குற விதம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி நெரேட்டிவ், இப்போ ரீசெண்டாக நீங்கள் வார பற்றி கிடைக்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கிற மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன், தோஸ் நெரேட்டிவ்ஸ் ஆர் செட் பை தி பவர். இங்கே பவர்னா யாரு? உங்ககிட்ட மணி இருக்கலாம், நல்ல பொசிஷன் இருக்கலாம், கவர்மெண்ட்ல இருக்கலாம், மீடியால ஒர்க் பண்ணலாம், இல்ல ஆர்மில இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கு, அந்த எபிலிட்டியால ஒரு ஸ்டோரியோட நெரேட்டிவ் மாற்ற முடியும்னா யூ ஆர் இன் பவர். அப்போ இப்படி சொல்லலாமா? பவர் ரீஃப்ரேம்ஸ் தி ஆக்ட் சொல்லலாமா? ஒரு செயல இன்னொரு ஆங்கிள் வேற ஒரு ஃப்ரேம்ல சொல்ல முடியுது. வேற ஒரு ஃப்ரேம்னா நீ பண்ணது தப்பா இருக்கலாம், அந்த தப்பான விஷயத்த மக்கள் கண்ணுக்கு நல்லதான் பார்த்து சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு கண்ட்ரி என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரைபல் வார்டர் பகுதிக்கு போயிருக்கலாம், இல்ல பேக்வர்ட் கண்ட்ரிக்கு போயிருக்கலாம். என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? இந்த பகுதியை நாங்க சிவிலைஸ் பண்றோம், we are civilizing this territory. இந்த பகுதியை சிவிலைஸ் பண்றோம். இது ரீஃப்ரேம் பண்ண வார்த்தை. வாட் இஸ் தி ஒரிஜினல் வேர்ட்? these people were killing the indigenous people. அங்க வாடுற மக்களை கொலை செய்யறாங்க. இந்த கில்லிங்ன்ற வார்த்தையை
சிவிலைசிங் மாத்துறாங்க. இப்படி வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரிக்குள்ள இன்னொரு கண்ட்ரியோட ஆர்மி போகுது. என்ன ரீசனுக்கு? நேஷனல் செக்யூரிட்டி ஆபரேஷன். அப்ப நேஷனல் செக்யூரிட்டி ஆபரேஷன் பேப்பர்ல படிக்கும்போது இந்த ஆபரேஷன் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் எப்படி இருக்கும்? நியூட்ரல் ஃபீல் வந்துரும். பட் வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங்? வார் ஆன் வீக்கர் கண்ட்ரிஸ். எந்த கண்ட்ரி ரொம்ப வீக்கோ அந்த கண்ட்ரி மேல என்ன பண்ணலாம்? போர் தொடுக்கலாம். அப்ப நம்ம கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி மேல போர் தொடுக்க போறோம் அப்படி சொல்லும்போது மக்கள் அவர் ஆயிடுவாங்க. பண்ற தப்பு தெரிஞ்சிடும். அப்ப அந்த வார்த்தையை ரீஃப்ரேம் பண்ணி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸ் we need to capture the Venezuela. So we are capturing this territory for the national security operation. அப்படி கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகும்? சண்டையில கொலாட்ரல் டேமேஜ் பேப்பர் வந்திருக்கும் ஒரு லைன்ல. அதாவது அந்த வார்ல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க, சிவிலியன் டெத் நடந்திருக்கு அப்படின்ற வார்த்தைக்கு பதில் கொலாட்ரல் டேமேஜ் வார்த்தை பயன்படுத்துவாங்க. யார் பயன்படுத்துறாங்க? இந்த பவர். யோசிக்க முடியுதா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அவேர்னஸ். பேப்பரை பார்க்கும்போது நீங்க பாக்குறது எல்லாமே ஹெட்லைன்ஸ் கிடையாது. ஈவன் நீங்க ஹிந்துவே படிச்சாலும் சரி, ஒவ்வொரு ஹெட்லைன்ஸும் ஹெட்லைன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு நெரேட்டிவ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெரேட்டிவ். அந்த நெரேட்டிவ், அந்த வேர்ட்ஸ் வந்து யாருக்கு சாதகமா இருக்கு, யாரை ப்ளீஸ் பண்ணுது, யார் பக்கம் அந்த வேர்டு நிக்குதுன்றத நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ் வழியா அந்த ஈவெண்ட்டை உங்களுக்குள்ள பாசிஃபை பண்ணிடுவாங்க, சாஃப்ட் ஆக்கிடுவாங்க. உங்களுடைய வேலையை வந்து ஏஐ புடுங்க போகுது, ரீப்ளேஸ் பண்ண போகுது, திருட போகுது, உங்க டேட்டாவை ஏஐ திருட போகுது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாம டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இந்த வார்த்தை பயன்படுத்தலாம். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ஆக்ட் பண்ணும்போதும், ஒரு தப்பான விஷயம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு விக்டிம் இருப்பாங்க. பட் அந்த ஈவெண்ட்டோட சினாரியோவை, நரேட்டிவை சாஃப்டான வேர்டு போடும்போது யாருடைய பெயின் வந்து மறைக்கப்படுகிறது. விக்டிமோட பெயின் இஸ் பிகமிங் இன்விசிபிள் ஆர் ஹிடன். எது வழியா? வார்த்தைகள் வழியா. நம்ம எக்கனாமில மணி லாண்டரிங் படிச்சிருப்போம் இருக்கா? இதுக்கு பேர் வந்து மாரல் லாண்டரிங். யோசிக்க முடியுதா? ஒரு கேவலமான தப்பை அந்த தப்போட வார்த்தை மாத்தினதுக்கு அப்புறம் வேற ஒரு வார்த்தை போட்டதுக்கு அப்புறம் அதே ஈவெண்ட் வந்து மாரலா மாறிடும். மாரல் லாண்டரிங் ஒரு ஈவெண்டோட மாரலை வார்த்தை வழியாக மாத்திடுறது. பணத்தை மாத்துற மாதிரி மாரலை மாத்திடுறது த்ரூ வேர்ட்ஸ். இப்ப புரியுதா? ஒரு மொழி வந்து மொழியா பயன்படுவது கிடையாது. The language is not neutral. Even language works for the power. The language is becoming the weapons for the powerful. இதை புரிஞ்சுக்கணும். வெறும் மொழின்னு மட்டும் பேசினா மட்டும் பத்தாது. இந்த மொழி ஆளுமை யாருக்கு பயன்படுது, யாருடைய வாழ்க்கையை மாத்துது, இந்த ஆங்கிளையும் யோசிக்கணும். ஸோ இப்போ புரியுதுல? எல்லா சாமானிய மக்களுக்கும் ஒரு தப்பு செய்யும் போது, ஒரு தப்பு நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் ஒரு பெரிய குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சாமானியனால சாதாரண லைஃப் லீட் பண்ண முடியுதுன்னா அந்த குற்றத்தை பத்தி சரியான தகவல், இல்ல கரெக்டான நெரேட்டிவ், இல்ல வல்னரபிள் வீக்கர் செக்ஷனோட நெரேட்டிவ் வந்து உனக்கு வந்து சேரல. அந்த நெரேட்டிவ், அந்த ரியல் வேர்டு வந்துருந்துச்சுன்னா அது கேட்கும் போது அட் ஏ செகண்ட் உங்களால கடந்து போக முடியாது. ஸோ வேர்டுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒரு ஆக்டிவ் பீப்புளை பாசிவா மாற்ற முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாசிஸ் ஜெர்மனி. ஹிட்லர் கவர்மெண்ட், நாசி கவர்மெண்ட் தன்னுடைய சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆர்டர் கொடுத்தாங்க? எல்லா சோல்ஜர்ஸும் போயிட்டு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இன்னோசன்ட் பீப்புளையும் கொலை பண்ணு அப்படி சொல்லியிருந்தா எந்த சோல்ஜரும் கொலை பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம நாட்டோட பியூரிட்டி முக்கியம், நம்ம மொழியோட பியூரிட்டி முக்கியம். அப்ப நம்ம நாட்டை பியூரிட்டியா பாதுகாக்கிறதுக்கு இந்த வேலையை செய். நம்ம நாட்டோட பியூரிட்டிக்கு எதெல்லாம் த்ரெட்டனிங்கா இருக்கோ, எதெல்லாம் பயமுத்திரமா இருக்கோ அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. அது யாரா இருந்தாலும் சரி, உன்னோட அப்பா, உன்னோட அம்மா, யாரா இருந்தாலும் சரி. நாடு முக்கியம், மொழி முக்கியம். அப்ப வேர்டை மாரல் லாண்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாமானிய மனுஷன், ஒரு அப்பாவா இருக்கலாம், ஒரு அம்மாவா இருக்கலாம், இல்ல ஒரு டீச்சரா இருக்கலாம், தப்பான குற்றத்தை செய்யறாங்க. அப்ப நாசி ஆர்மியில ஒர்க் பண்ண எல்லா சோல்ஜர்ஸும் we are not monsters. The harmful act framed it as their duty. ஒரு தவறான செயலை வந்து தன்னோட டியூட்டியா மாத்துறதுக்கான வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நல்ல மனுஷனை, ஒரு ஆர்டினரி பர்சனை முட்டாளாக்கி ஒரு தப்பான செயலை எந்தவித குற்ற உணர்வும் இல்லாம செய்ய வைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் நெரேட்டிவ் கண்ட்ரோல். ஒரு தப்பு செய்யும் போது எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாம ஒரு ஆர்டினரி பர்சனை செய்ய வைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் நெரேட்டிவ் கண்ட்ரோலா? எஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதுல்ல? நம்ம யாரை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சாமானியனை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப ஒரு தப்பான வேலை செஞ்சுக்கிட்டு எப்படி அவனால நைட்டு நிம்மதியாக தூங்க முடியும்? அதுக்கான காரணத்தை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அந்த சாமானியனுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம தினசரி லைஃப்ல நம்ம பண்ற விஷயம் வந்து தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொருத்தவங்க பயங்கரமா ஹர்ட் ஆயிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பண்ணது சரியான விஷயம், ரைட் திங்க் பண்ணிருக்கோம். நீங்க யாரை ஹர்ட் பண்ணீங்களோ அவங்க அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுருப்பாங்க. பட் நீங்க ஹாப்பியா தூங்கிருப்பீங்க. எப்படி இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டு உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ பண்ணது சரியான விஷயம், மோஸ்ட் ரைட், அதோட முக்கியம் நான் பண்ணதுதான் கரெக்ட், இட் இஸ் நெசசரி. தப்பு பண்ணிட்டு இப்படி தோணுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டு உன்னால ஈஸியா தூங்க முடியுதுன்னா வேர் இஸ் தி ப்ராப்ளம்? நீ பண்ற தப்பு வந்து உனக்கு ரைட்டாவே தெரியுதுன்னா, நீ பண்ணதான் கரெக்ட்னே தோணுதுன்னா வேர் இஸ் தி ப்ராப்ளம்? உன்னோட மைண்ட்ல பிரச்சனை எங்க இருக்குன்னு அனலைஸ் பண்றோம். அப்ப இந்த அனலைசிஸ்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பண்டூரா, ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த மனுஷன் இருக்காருல்ல ஆல்பர்ட் பண்டூரா, தன்னோட லைஃப் முழுக்கவே ஒரே ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எப்படி ஒரு டீசென்ட் பர்சன் ஒரு தப்பான வேலை பண்ணதுக்கு அப்புறம் எந்த விதமான கில்ட்டி இல்லாம இருக்க முடியுது? வித்தவுட் ஃபீலிங் தி கில்ட்டினா வாட் இஸ் த ரீசன்? ஸோ அதுக்கு பண்டூரா சொல்ற ஒரு 6 ஐடியாஸ், ஒரு 6 ரீசன்ஸ். இல்லைன்னா நம்ம மைண்டுக்குள்ள நடக்கிற
ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்ஸ் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ட்ரிக்னு சொன்னா புரியுதா உங்களுக்கு? அந்த ஹியூமன் பீயிங் பண்ணது தப்பு, பட் மைண்ட்ல ஏதோ ஒரு ட்ரிக் நடக்குது. அந்த ட்ரிக்னால அவன் பண்ண தப்பு வந்து அவனுக்கு ஃபீல் ஆகல. எந்த ஒரு 6 ட்ரிக்கு அவன் மைண்டை மாத்துது. அதில் ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கான்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இவன் தான் சுரேஷ் வச்சுக்கலாம். சுரேஷ் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பர்சன். அவனுக்கு சொசைட்டில நல்ல பேர் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்லம் கம்யூனிட்டி கிட்ட போறான். அந்த ஸ்லம் கம்யூனிட்டியை இடிச்சு டெமாலிஷ் பண்றான். இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. டெமாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வாழ முடியாது. இந்த டெமாலிஷ் பண்ண அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எந்த விதமான கில்ட்டே இல்லை. வாட் இஸ் ரீசன்? எப்படி ஒரு நல்ல பையனால இது பண்ண முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ட்ரிக். இந்த இடத்துல ஒரு பெரிய ஹைவே வரப்போகுது, ஒரு பெரிய ஹைவே. இந்த ஹைவே போட்டா நம்மளோட 2 முக்கியமான சிட்டியை கனெக்ட் பண்ண முடியும். இதனால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்லது நடக்க போகுது. திஸ் இஸ் ஃபார் தி கிரேட்டர் குட், திஸ் சர்வ்ஸ் ஃபார் தி நேஷன். ஃபர்ஸ்ட் ட்ரிக். அப்போ எப்போ இந்த ட்ரிக் உங்க மைண்டுக்குள்ள வந்துருச்சோ, நீ என்னதான் இப்படி கதை சொன்னாலும், ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி நீ என்னதான் கதை மாத்தினாலும், என்னதான் வார்த்தை மாத்தி பேசினாலும், இந்த 100 ஃபேமிலியோட பெயின் இஸ் ரியாலிட்டி. அது ரியல். உன் வார்த்தையினால இந்த பெயினை மாத்திர முடியாது. இந்த 100 பேரோட வீடு வந்து இடிஞ்சது தான். அந்த பெயின் இஸ் ரியல். பட் எது மறந்துடுச்சு? உன்னோட கில்ட்டி போயிடுச்சு. ரீசன் த கிரேட்டர் குட்னஸ், நேஷனல் டெவலப்மெண்ட், கிரேட்டர் குட் ப்ராக்ரஸ். இந்த காரணத்தினால தான், இந்த ஒரே ஒரு ஐடியானால தான், நல்லா யோசிங்களேன், எப்படி வந்து எல்லா பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸும், இந்தியாவில் வேலை செஞ்ச எல்லா பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸும் எப்படி வந்து குடும்பக்காரங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக் உங்க மைண்ட்ல மாத்தப்பட்டிருக்குது. நாம என்ன பண்றோம்னா இந்தியன்ஸை சிவிலைஸ் பண்றோம். ஸோ சிவிலைஸ் பண்றோன்ற பேர்ல அவங்க பண்ற அப்ரோச்சனே அவங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ஸோ மாரல் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாமா? மாரல் லெவல்ல அவங்க பண்றது, மைண்ட் லெவல்ல அவங்க பண்றது கரெக்ட் மாதிரி அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கப்படும். ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸரால நைட்டு நிம்மதியா தூங்க முடியுது. செகண்ட் ட்ரிக். ஒருவேளை உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ உன் ஃபேமிலியில் இருக்கவங்களோ, அதாவது சுரேஷோட ஃபேமிலி சொல்றேன், இந்த வீட்டு இடிச்சார்ல, உன் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியே கேட்கறா வச்சுக்கலாம், ஏன் அப்படி பண்ணீங்க, தப்பு தானே அப்படி கேட்டா, அடுத்த ட்ரிக். இதே மாதிரி குற்றத்தை பண்ண இன்னொரு சம்பவத்தை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் நிறைய வீடு அடிச்சிருக்காங்க. பட் அந்த மக்களுக்குலாம் யாரும் சொல்லவே இல்லை. அந்த ஆஃபீஸர் போனாரு, நேரம் அடிச்சிட்டார். நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டேன். அப்போ நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஈவென்ட் நடந்திருக்கு. அப்போ என் மேல தப்பு கிடையாது. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் இட் இஸ் ரைட். இதுக்கு என்ன பேரு? அட்வான்டேஜியஸ் கம்பேரிசன். நான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஜென்ரலா எடுத்துக்கிறேன். ஒரு ஆஃபீஸர் லெவலில் உங்க ரியல் லைஃப்ல வச்சு பாருங்க. உங்களோட தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தரோட தப்பை நம்ம கம்பேர் பண்ணி அவனை விட நம்ம ஓகே வீட்டில் த லெஸ்ஸர் ஈவில் ஆர்குமெண்ட். நீங்களும் ஈவில் தான், லெஸ்ஸர் ஈவில். இந்த லெஸ்ஸர் ஈவில்னால நீ உனக்கு தூக்கம் வருது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஆஸ்பிரண்ட்ஸ் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. பட் உங்க ரியல் லைஃப்ல பொறுத்திக்க முடியும். ஃபியூச்சரா யோசிக்க முடியும் அண்ட் சோஷியாலஜிக்கல் லெவலில் யோசிக்க முடியும். மக்களோட மைண்ட் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றது அதெல்லாம் முக்கியம் தான். சோஷியாலஜிக்கல் முக்கியம், ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் முக்கியம். நான் சொல்றது ரியல் லைஃப்ல, தினசரி லைஃப்ல கனெக்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்க மைண்ட்ல வரணும். அப்புறம் தான் மற்றது எல்லாமே. அப்புறம் தான் தியரி, அப்புறம் தான் ஆஃபீஸ், அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம மைண்டுக்குள்ள வரும். அகைன் சொல்லிடுறேன், வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்? உன்னோட செயல் வந்து அதுக்கப்புறம் மாறிடும். நீ ஒரு விஷயம் பார்க்குற, அந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கிளாஸா இருக்கலாம், ஒரு வீடியோ இருக்கலாம், அதுக்கப்புறம் உன்னோட செயல்பாடு மாறுதுன்னா தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், தட் இஸ் ரியல் எஜுகேஷன். இப்போ நான் இந்த ஆர்டிகல் படிக்கிறேன் வச்சுக்கலாம். இந்த ஆர்டிகல் படிச்சுட்டு தான் கிளாஸ் போடுறேன். வெறும் இந்த ஆர்டிகளோட நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுறேன்னா தட் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுக்கப்புறம் என்னோட கிளாஸ்ல நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறேன் யோசிக்கிறேன்ல, தட் இஸ் மை டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ நாலேஜ் கேதர் பண்ணுறது வேற, நாலேஜ் கேதர் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் லேர்னிங் ஆர் ரீடிங். உங்கள் செயல்பாடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் தான் ரியல் லேர்னிங். ஓகேல? எஸ். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆர்டினரி பர்சனோட டீசென்ட் மைண்டு எப்படி குரூயல்ட்டியை மறக்குது. 2 ட்ரிக் பார்த்துருக்குமா? அவனுக்குன்னு ஒரு மாரல் இருக்கு, அவனுக்குன்னு கம்பேர் பண்றதுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் இருக்கு. மூணாவது நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ நான் பேசின எல்லா இடமும் தெரிஞ்சது தானே, ரொம்ப சிம்பிள் ஐடியா தானே. பட் ஒரு ஹியூமன் பீயிங்கை நம்ம என்ன பண்றோம்? ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு 3வது முக்கியமான ரிமைண்டிங். ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி? அதே சுரேஷ், அதே கவர்மெண்ட் ஆஃபீஸரை நல்லா தூங்கிட்டார். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்கிறார், நீங்க பண்ணது சரியா? சுரேஷ் சொல்றாரு, ஆஃபீஸர் எந்த முடிவும் நான் எடுக்கல. நான் பண்ணது சரியா கேட்குறீங்களே, நான் எதுவும் முடிவு எடுக்கல. எனக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ அந்த ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ இதுக்கான ஃபுல் முடிவு எங்க இருக்கு? வேற எங்கேயோ இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியை மாற்றி விட்டுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். தி ஆர்டர் கேம் ஃப்ரம் அபவ். வழக்கமாக படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஸோ ஐ எம் நாட் அக்கௌண்டபிள், ஐ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் இந்த வேர்ல்டு வார் டைம்ல நாசிஸ்ல ஒரு சாதாரண பர்சன் நிறைய பேரை கொலை பண்ணதுக்கான ரீசன் இதான். நான் ஜஸ்ட் ஆர்டர் ஃபாலோ பண்ணேன். நீங்க ஆர்டர் ரொம்ப ஜஸ்ட் சாதாரணமா ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் தி பெயின் இஸ் ரியல். நீங்க ஹார்ம் பண்ணது இஸ் ரியல். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நாம இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றோம், அவ்வளவுதான். 1960s ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காரு, ஸ்டான்லி மில்கிராம். ஸோ இவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் தர்றது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். எலக்ட்ரிக் ஷாக். ஸோ நிறைய பேர் உட்கார வச்சிருவாங்க. இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் எலக்ட்ரிக் ஷாக் தரத்துக்கு ஆள் அப்பாயின் பண்ணியாச்சு. அந்த ஆட்கள் யாரு? ஆர்டினரி பர்சன். ஒரு ஆர்டினரி பர்சன் நிறைய மக்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண பர்சனுக்கு அது பண்ணும்போது பயமா இருக்கும்ல, பயம் ஏன் போயிடுச்சு? டாக்டர் சொன்ன ஒரே பாயிண்ட், இதை கண்டிப்பா பண்ணுங்க, நான் பண்றது திஸ் இஸ் நெசசரி ஃபார் சயின்ஸ். இது ஒரு முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால நிறைய மக்களுக்கு பயன்பட போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்ல இந்த ஷாக் கொடுத்தவங்கள 65% ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஷாக் கொடுத்தா
பட் கொடுக்க சொன்னது அத்தாரிட்டி. அவர் சொன்னதுனால தான் நான் கொடுத்தேன். இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த ஈவெண்ட்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் தெளிவாக தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டேரக்டா சைக்காலஜிஸ்ட் போயிட்டு ஏன் இப்படி பண்ணுறது கேட்டுடலாம். பட் இப்போ இருக்கிற உலகத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் நீ பின்னாடி திரும்பி யாரை கை காட்டுனே தெரியாது. டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? இந்த படத்தில் பார்ப்போம்ல, இந்த முதல்ல படத்தில் லஞ்சம் ஏன் வாங்குனீங்க? எனக்கு தெரியாது சார். இவங்க அவரா சொல்லுவார், எனக்கு தெரியாது சார் இன்னொருத்தவங்க. அப்போ ஒரு நெட்வொர்க்ல எல்லா மக்களும் தப்பு பண்ணிருப்பாங்க. ரீசன் என்னன்னா, ஒரு குற்றத்தை பண்ணும்போது அந்த குற்றத்தை என்ன பண்ணிடுறாங்க? பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பாட்டை பண்றாங்க. அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் டிசைன் பண்ணிருக்கோம், அபிஷியல் சைன் பண்ணிருப்பாரு, கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம், பார்லிமெண்ட் ஓகே சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தவங்க வேலையை பிரிச்சுக்கிறாங்க. பிரிக்கும்போது பிரிச்சு சின்ன சின்ன வேலை பண்ணும்போது அது பெரிய கான்சிக்வன்ஸ் அவங்களால பார்க்க முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃப்யூஸ் ஆயிடுது. அப்போ இந்த இஷ்யூ கோர்ட்டுக்கு போச்சுன்னா, இந்த ஊரை இடிச்சதுக்கான காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா, கோர்ட்டுக்கு இடிச்சுன்னா யாரை கை காட்டுறது? தனியா ஒரு ஆளை காட்ட முடியாது. நோபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் இஸ் ரெஸ்பான்சிபிள். புரிஞ்சுல? ஒரே ஒரு பர்சன் மேல தப்புனா அக்கௌண்டபிலிட்டியே போட முடியும். பட் இங்கே நோ ஒன் இஸ் அக்கௌண்டபிள். அவங்க பண்ணது அவங்களோட போர்ஷன் மட்டும்தான். இதனாலேயே அவங்களால நைட்டு தூங்க முடியுது. உங்களால லிங்க் பண்ண முடியுதா? இல்லை இப்படி யோசிங்களேன். இப்போ நீங்க ஒரு இண்டிவிஜுவல், நீங்க போயிட்டு பக்கத்து வீட்டை இடிக்கிறீங்க. உங்களை என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா? இன்னொருத்தவங்க வீட்டை இடிச்சாங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? ஜெயில போடுவாங்களே. பட் இந்த ஈவெண்ட் பாருங்களேன், குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008 ஞாபகம் இருக்கா? இந்த கிரைசிஸ் அப்போ நிறைய ஆர்டினரி பர்சன், நிறைய மக்களோட வீடு லாஸ் ஆச்சு. நிறைய பேரோட வீட்டை எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா காசு கட்டலன்னு. அப்போ இந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் யாரையாச்சும் ஒருத்தவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாங்களா பார்த்தா யாருமே ஜெயிலுக்கு அனுப்பல. ஆல்மோஸ்ட் நோபடி. வாட் இஸ் ரீசன்? பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் thousands ஆஃப் பேங்கர்ஸ், thousands ஆஃப் ரெகுலேட்டர்ஸ். ஒவ்வொருத்தவங்க ஒரு வேலை செய்யறாங்க. இதெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை உருவாக்குன்றது அவங்களுக்கு தெரியல. குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் கூட யாராவது ஒருத்தவங்களை பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஆளை ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல முடியாது. ஓகேல? இப்போ அகைன் சேம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சுரேஷ் அந்த வீட்டை இடிச்சிட்டாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகும்போது அந்த வீட்டை இடிச்ச ஃபேமிலில இருந்து இந்த குழந்தைங்க இருப்பாங்களே, வீடு கிடையாது, வீட்டில் ஸ்டே பண்ண முடியல, ஸ்ட்ரீட்ல தங்குறாங்க வச்சுக்கலாம். ஒரு காமன் பர்சன், இவர் நல்ல பையன், நல்ல பேர் எடுத்த ஒரு ஆஃபீஸர். அவருக்கு என்ன ஆகும்? ஹர்ட் ஆகும் தானே, கஷ்டப்படுவார்ல. ஒரு வேலை சந்திக்க நேர்பட்டால் அந்த கஷ்டம் அவருக்கு வந்துடும், எடுத்துக்க முடியாது. பட் அதுக்கு சான்ஸ் கிடையாது. நீ இருக்கிறது எங்கேயோ, அவங்க இருக்கிறது எங்கேயோ. குற்றம் பண்ணவங்க தன்னோட ஆக்டிவிட்டி யாரு கஷ்டம் கொடுக்க போகுதுன்றத தன் லைஃப் டைம் முழுக்க கஷ்டப்பட்டவங்களை பார்க்கறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ திஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர் நெவர் விசிட்டட் எனி ஃபேமிலி, எனி சில்ட்ரன். இவரு கிடைச்சது எல்லாமே ரிப்போர்ட் தான். இந்த ஏரியால இருந்து 340 ஃபேமிலிஸ் காட் டிஸ்பிளேஸ்ட். எல்லா ஃபேமிலியோட எமோஷனும் நம்பர் 340 ஃபேமிலிஸ் வரை டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டுருச்சா? ஓகே. அந்த 340 ஃபேமிலியையும் தனித்தனியா பாக்குறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. வாட் இஸ் தி பாயிண்ட்? உன்னோட செயல்னால உருவாகிற கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல, தட் கான்சிக்வன்ஸ் வாஸ் டிஸ்டார்டட். உன் கண்ணுக்கு அந்த கான்சிக்வன்ஸ் தெரியாது. டிஸ்டார்ஷன் ஆஃப் கான்சிக்வன்ஸ். இது ஒரு முக்கியமான ஐடியா. உலகத்தில் நடக்கிற முக்காவாசி குற்றத்தை பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியா இருக்கோம்னா, அந்த குற்றத்தை நம்ம டெய்லி லைஃப்ல நடந்து போகும்போது பார்க்கல. ஒரு குற்றம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் நடக்கும்போது எவ்வளவு தள்ளி இருக்கோ அந்த அளவுக்கு மாரல் ஆகிட்டு இருக்கும், கம்மியா இருக்கும். தூரம் போக போக நமக்கு நம்பர் தான் கிடைக்குமே தவிர எமோஷன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம ரோட்ல போகும்போது ஒரே ஒரு ஆள் பைக்ல கீழே விழுகும்போது நம்ம மனசு எப்படி இருக்கும்? பதறும்ல. அந்த பதற்றம் ரொம்ப தூரத்துல ஒரு ஸ்கூல்ல ஒரு 100 குழந்தைங்க இறந்து போனாலும் சொன்னதுக்கு அப்புறம் கூட வித்தின் தி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மைண்டுக்குள்ள வர்றது 100 நம்பர் மட்டும்தான். ஸோ டிஸ்டன்ஸ் தள்ளி போக the consequence got distorted. டிஸ்டார்ஷன் ஆஃப் கான்சிக்வன்ஸ். ஸோ இந்த ஒரு ஐடியால தான் ஒரு பெரிய கண்ட்ரினால எந்த ஊருக்கு போய் மக்கள் அட்டாக் பண்ண முடியுது? ஆப்கானிஸ்தான் போக முடியுது, ஈரான் போக முடியுது, காசா போக முடியுது. நாங்கள் நடக்கிற எல்லா பேரடிவும் நமக்கு நம்பர்ஸ் தான். ஸோ டிஸ்டன்ஸ் ரிமூவ்ஸ் தி ரியாலிட்டி. அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ரியாலிட்டி நமக்கு வரும்போது ரொம்ப சாஃப்ட் ஆக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நெரேட்டிவ் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் ஆகிருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமானது. அதாவது ஒரு குற்றத்தை நீ பண்ணிருப்ப, இல்ல குற்றத்தை பார்த்திருப்ப, இல்ல கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கூட உன்னால நைட் நிமிடம் தூங்க முடியுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் லாஸ்ட் பாயிண்ட், டீஹியூமனைசேஷன். சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்னசென்ட் பர்சனை அட்டாக் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சாமானியனை கொலை பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி இவன் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இந்த ஹியூமனை டீஹியூமனா மாற்றுவாங்க. எவ்வளவு கெட்ட பேர் தர முடியுமோ. சரி, அவன் இருந்த வீடு இருக்குல்ல, அது இல்லீகல். கவர்மெண்ட் லேண்டை என்கரேஜ் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கான். நிறைய காரணங்களை சொல்லி முதல்ல அவங்களை கொலை பண்றதுக்கு முன்னாடி, அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க மேல தவறான எண்ணத்தை உருவாக்கிடுவாங்க. டீஹியூமனைசேஷன். இவன் டெரரிஸ்ட், இவன் ஆன்டி இண்டியன், இவன் மொழிக்கு எதிரான ஆளு, இவனோட ரிலிஜன் நம்ம ரிலிஜனுக்கு எதிரான ஆளு. அப்போ ஒரு ஹியூமனை ஒரு காரணம் சொல்லி டீஹியூமன் ஆக்கினதுக்கு அப்புறம் அவனை எவ்வளவுதான் போட்டு அடிச்சாலும் நமக்கு மைண்ட் ஓரளவுக்கு நார்மலா தான் ஃபீல் ஆகும். லாஜிக் புரியுதுல? பிளேமை அந்த ஹியூமன் மேலே போட்டுறது. யார் விக்டிமோ, யார் தாக்கப்படுறாங்களோ அந்த விக்டிம் மேலேயே பிளேம் போட்டு ஈஸியாக்கிடுறது. அட்ரிபியூஷன் ஆஃப் பிளேம். யோசிக்க முடியுதுல? அப்போ ஒரு ஆர்டினரி பர்சனோட மைண்டை ட்ரிக் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை நிறைய ஆங்கிள் உருவாக்கிட்டே இருப்பாங்க. உன்னை முடிஞ்ச அளவுக்கு உன்னோட மாரல் இருக்குல்ல, அதை உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட். உன்னோட மொராலிட்டியை ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? மூளை ஒரு தப்பான விஷயத்தை பார்க்கும்போது, தப்பான நியூஸ் மைண்ட் வரும்போது கூட யூ ஃபீல் அக்செப்டபிள். ஹார்ம்ஃபுல்ல அக்செப்ட் பண்ணிட்டு அந்த லைஃப் உருவாக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே தானே? ஸோ வாட் ஆர் தோஸ் 6 ட்ரிக்ஸ்? நான் இருக்குல்ல, ஜஸ்டிஃபிகேஷன். நான் பண்ண செயல்னால நிறைய பேருக்கு நல்லது நடந்து போகுது. கிரேட்டர் குட்னஸ், ஜஸ்டிஃபிகேஷன். செகண்ட்,
கம்பேரிசன். தேர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், என் வேலை கிடையாது, அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன். டிஃப்யூஷன், எந்த ஒரு ஆர்டினரி பர்சனும் ஃபுல் குற்றமும் பண்ணல, எல்லா ஆர்டினரி பர்சனும் தன் குற்றத்தை பிரிச்சு பண்ணும்போது யார் செய்யறது குற்றம்னே தெரியல. டிஃப்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம், டிஃப்யூஷன் ஆஃப் தி க்ரூயாலிட்டி. அண்ட் லாஸ்ட்லி கான்சிக்வன்ஸ் தெரியல, டிஸ்டார்ஷன் ஆஃப் கான்சிக்வன்ஸ். அண்ட் கடைசியா யாருக்கு பெயின் வந்துச்சோ, யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க யார் கிடையாது, அவங்க ஹியூமனே கிடையாது. டீஹியூமனைசேஷன் ப்ராசஸ். ஓகேல, அப்ப இந்த விஷயத்தை எப்படி சரி பண்றது? ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், எப்படி ஒரு ஆர்டினரி பர்சனோட மொராலிட்டி மாற்றப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்போ தெரிஞ்சுக்கிறோம்ல, அவேர்னஸ். திஸ் இட் செல்ஃப் தி ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது உன் மைண்ட்ல அந்த மெக்கானிசத்தை புரிஞ்சவனால, இந்த மெக்கானிசத்தை பார்த்தவனால அதே மெக்கானிசத்தால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுப்போம். இதுக்கப்புறம் மீடியால வர நெரேட்டிவ், ஜஸ்டிஃபிகேஷன், கம்பேரிசன், டீஹியூமனைசேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் யார் சொல்றா? பண்டுரா சொல்றது, பண்டுராஸ் தியரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு பவர்ஃபுல் பர்சனுக்கு வாட் இஸ் தி வெப்பன்? வேர்ட் இஸ் தி வெப்பன். அவன் பண்ண தப்பான வேலைக்கு ஒரு சாஃப்டான வேர்டை போட்டு அவன் பண்ண தப்புல தப்பிச்சிடலாம்ல. இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்ம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லல, நான் எடுத்தோட டேர்ம் சொன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லல, இப்போ சொல்றேன். யூஃபெமிஸ்டிக் லேபிளிங். ஒரு பெரிய குற்றத்தை ஒரு சாதாரண வேர்டு வழியா மறைச்சு ரொம்ப சிம்பிளா மாத்தி விடுறது. யூஃபெமிஸ்டிக் லேபிளிங். ரொம்ப சிம்பிளா நம்ம ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவலில் புரிஞ்சுக்கணும்னா, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அகைன் சொல்றேன். நம்ம கிளாஸ்ல ஒரு பையனை ஹர்ட் பண்ணிருப்போம். தட் ஹர்ட் இஸ் ரியாலிட்டி. பட் அந்த ஹர்ட்டை நீ ஏன் பண்ணனு கேட்கும்போது என்ன சொல்லலாம்? நான் அந்த பையனை சும்மா கலாய்ச்சேன், ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன், நான் வேணும்னே பண்ணல. எந்த வார்த்தை போட்டு ஏமாத்தினாலும் தட் இஸ் ஹர்ட்டிங். பட் நீ ஹர்ட் பண்ண விஷயத்த இந்த ஹர்ட்டிங்கை மறைச்சிட்டு என்ன வார்த்தை போட்டுற? கலாய்க்கிறேன்னு போட்டேன். தட் இஸ் யூஃபெமிஸ்டிக் லேபிளிங். என்ன லேபிள் போட்டாலும் the victim is hurted. ஓகே தானே? நீங்க ஒரு டாக்டர் பார்க்க போறீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த டாக்டர் உங்களை ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ணதுல சொல்றாரு பேசும்போது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு பண்ண வேண்டியது ஒரு மைனர் ப்ரொசீஜர், இப்போ சின்ன ப்ரொசீஜர் தான், அது பண்ணா சரியாயிடும். எப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, இட் இஸ் மைனர் ப்ரொசீஜர்னு சொல்லும் போது, அது சொல்லி முடிக்கும் போது யூ ஃபீல் காம். ரொம்ப குட்டி தான், அது மேனேஜ் பண்ற முடியும். ஒரு மைண்ட் என்ன வருது, ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லை. இப்போ அதே டாக்டர் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க செஸ்ட் பகுதியில் கட் பண்ணி இந்த வேலையை பண்ணணும் சொல்லும்போது பயம் வரும்ல. அப்போ ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு ரைட்டு தப்புலாம் அப்புறம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எமோஷன் வழியா தான் அவன் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றான். அந்த எமோஷன் டிராவல்ஸ் த்ரூ வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் இந்த யூஃபெமிஸ்டிக் லேபிளிங் பண்ணிட்டா அவனுக்கு அந்த ஃபீலிங் வராது. எவ்வளவு பெரிய மாரல் பர்சனும் இம்மாரலா மாறுவான். கரெக்டா? நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா he died சொல்ல மாட்டோம், he passed away, he is no more. யூஃபெமிஸ்டிக் லேபிளிங். ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டிக்கு சாஃப்ட் வேர்டை போட்டு கூல் பண்றது. சாஃப்ட் வேர்டு, டெக்னிக்கல் வேர்டு, ரொம்ப முக்கியமா எக்கனாமியில். ஒரு எக்கனாமியோட சப்ஜெக்ட் என்னது? இட் இஸ் ரியல் லைஃபோட ப்ராப்ளம். ஃபுட் சம்மந்தப்பட்டது, காசு சம்மந்தப்பட்டது. பட் எக்கனாமிக் பேஜ்ல டெக்னிக்கலா போட்டு அது சாதாரண விஷயம் மாத்திடுவாங்க. இன்ஃப்ளேஷன் இட் செல்ஃப் தி டெக்னிக்கல் வேர்டு. சாப்பாடு விலை அதிகமாயிடுச்சு, அடுத்த 4 மாசத்துக்கு சாப்பாடு விலை அதிகமா இருக்கும், அடுத்த 4 monthsக்கு இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் 2% அதிகமா இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு வேர்ட்ல. யூஃபெமிஸ்டிக் லேபிளிங். ஒரு ஜெயில இருக்கிற ஒரு குற்றவாளியை என்ன பண்ணிருக்கோம்? இன்ட்ராகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி நடந்தது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லணும். we are torturing the prisoner அப்படி சொல்லாம இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னிக்கல் வேர்டு euphemistic labeling. So the violence was real, pain was real, and the victim is also real, but the language became softer. வெறும் லாங்குவேஜ் மாத்தினதால, euphemistic labeling பண்ணதுனால ஒட்டுமொத்த மக்களோட எமோஷனல் வெயிட் அப்படியே இந்த இன்சிடென்ட்ல குறைஞ்சிருது. அப்ப இந்த ரோல்ல அதிகமா ஈடுபடுறது யாரு? நீங்க அதிகமா ஃபாலோ பண்ற மீடியா. ஏன்னா பவர்ஃபுல் பர்சன் சொல்லிடுவாங்க, சொன்னதுக்கு அப்புறம் அதை மக்கள்கிட்ட போய் ரீச் பண்றது மீடியா. மீடியா ஃப்ரேமிங் தியரி. ஸோ மீடியா ரீஃப்ரேமிங் தி இல்ல மீடியா யூட்டிலைசிங் தி euphemistic labeling. அந்த சாஃப்ட்வேர்டை கொண்டு போய் எல்லா மக்களும் ரீச் பண்றது யாரு? மீடியா ஃப்ரேமிங். ஃபார் எக்ஸாம்பிள், the group of workers protested. இன்னைக்கு லேபர்ஸ் போராட்டம் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு மீடியாவில் ஒவ்வொரு மாதிரி ரீஃப்ரேம் ஆகும். அன்டிசிப்ளின்டு லேபர்ஸ் தேவையில்லாம போராட்டன்ற பேர்ல டிராஃபிக் உருவாக்குனாங்க ஒரு மீடியா. லேபர்ஸ் தன்னோட சம்பளத்துக்காக டிக்னிட்டியா போராடினாங்க. ஒர்க்கர்ஸ் இண்டஸ்ட்ரியில ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனால ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நியூட்ரலாவும் தர முடியும், விக்டிம் பக்கம் பேச முடியும், பவர் பக்கம் பேச முடியும். மீடியா ஃப்ரேமிங் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? பெஸ்ட் எக்ஸாம்பிள் அமெரிக்கா வச்சுக்கலாம். இந்தியா கம்பேர் பண்ண முடியல, அமெரிக்கா சொல்றேன். யூஎஸ்ஏல இருக்கிற மீடியாவில் 90% ஆஃப் ஆல் தி மீடியாஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஒன்லி 6 கார்பரேஷன்ஸ். ஒரு 6 கார்பரேஷன், கோடிக்கணக்கான மக்கள் நடுவில் இருக்கிறது இந்த 90% மீடியாஸ். இந்த மீடியாவோட பர்பஸ் என்ன? இந்த 6 கார்பரேஷன்ஸோட ஆக்டிவிட்டியை யூஃபெமிஸ்டிக் லேபிளிங் பண்ணி மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது. முக்கால்வாசி மக்கள் பார்க்கறது என்னவா இருக்கும்? திஸ் 90% மீடியா. எதை பார்க்க மாட்டாங்க? ஆல்டர்னேட்டிவ் மீடியா பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ரீசெண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும்ல, எப்ஸ்டைன் கேஸ். இந்த கேஸ்ல வந்த வேர்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணீங்களா? ஒருவேளை அனலைஸ் பண்ணனா இதுக்கப்புறம் நீங்க படிக்கும்போது எல்லா ஹெட்லைன்ஸோட, எல்லா சோஷியல் மீடியாவோட டாபிக் இருக்கும்ல, ஒரு வீடியோட ஹெட்டிங் இது வரைக்கும் பார்க்கலாம் கூட ஃபியூச்சர்ல பாருங்க எப்படி ஒவ்வொரு ஹெட்லைன்ஸ்லயும் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோஷியல் மீடியா முழுக்க எல்லா வியூஸும் உருவாக்குறது த்ரூ லாங்குவேஜ் வேர்ட்ஸ் தான். கரெக்டா? எந்த வேர்டு போடும்போது எமோஷன் அதிகமாக்க முடியும், எந்த வேர்டு போடும்போது இந்த குற்றத்தை கம்மியாக்க முடியும். இந்த இஷ்யூ வர்த்தே கிடையாது, திஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூ அப்படின்னு வார்த்தை போடும்போது மக்களுக்கு அந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கிறது. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்ஸ்டைன் கேஸ். ஆக்சுவலா அந்த கேஸோட மெயின் ஐடியா என்ன? சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். 13 வயசு
14 வயசு பெண்களா டிராஃபிக் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் சைல்டு ரேப் ஹேப்பன்ட் இன் ஆர்கனைஸ்டு மேனர், சிஸ்டமேட்டிக் மேனர். அப்போ நீங்க எந்த மீடியா வந்து இதை சைல்டு ரேப்னு போடுறாங்களோ தட் இஸ் த ரியல் ட்ரூத். ஏன்னா நீங்க எந்த ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போதும் அதுல விக்டிமோட பெயின் தெரியணும். சென்சேஷனுக்காக போறது வேற. நான் சொல்றது பவர் இருக்கும்போது ஒரு பவர் வந்து விக்டிமோட வாய்ஸை மறைப்பாங்க. இப்போ இங்க விக்டிம் யாரு? சைல்டு. அங்க ஒரு பெயின் நடந்திருக்கும். இப்போ சைல்டு ரேப்ன்ற வார்த்தை போடுறது பதில் செக்ஸ் வித் மைனர் கேஸ். ஸோ மீடியாவோட லாங்குவேஜ்ல செக்ஸ் வித் மைனர் அந்த ப்ராப்ளம். ஆக்சுவலா ஒரு மைனரால கன்சென்ட்டே தர முடியாது. எஸ் நோவே சொல்றதுக்கான சான்ஸ் கிடையாது. அப்போ எஸ் நோ சொல்லாத ஒரு ஏஜ் கூட செக்ஸ் நடக்கும்போது தட் இஸ் ரேப். இட் இஸ் நாட் செக்ஸ். அந்த குழந்தைங்கள அண்டர் ஏஜ்டு கேர்ள், யங் உமன், அந்த சைல்டுன்ற வார்த்தையை வேற மாதிரி மாத்தி சைல்டுன்ற வார்த்தையை வேற ஒரு ஆங்கிள் பேசி சாஃப்ட் ஆகுறது. அந்த ரிப்போர்ட்ல தே ஆர் தி கிளைண்ட் லிஸ்ட். இவங்க தான் கிளைண்ட்ஸ். பட் என்ன போட்டுக்கணும்? லிஸ்ட் ஆஃப் சைல்டு ரேபிஸ்ட் போட்டுக்கணும். லிஸ்ட் ஆஃப் சைல்டு ரேபிஸ்ட் மீடியா சொல்லாம திஸ் இஸ் தி கிளைண்ட் லிஸ்ட் வார்த்தை மாத்துறது. ஸோ காசாவில் நடந்தது செக்யூரிட்டி ஆபரேஷன், ஹாஸ்பிட்டல் இடிச்சது செக்யூரிட்டி ஆபரேஷன், மக்களை கொலை பண்ணது கொலாட்ரல் டேமேஜ். 2023 இருந்து 2025 ஒரு 17,000 குழந்தைகள் காசால இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நம்மளால மாரலா ஸ்டேபிளா ஒர்க் பண்ண முடியுதுன்னா அவங்களோட பெயின் வந்து நமக்கு சுத்தமா ரீச் ஆகல. நம்மளோட மாரலை ரீஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னா யாரு? தி ஹோல் சிஸ்டம். பவர்னு சொல்றதை விட இட் ஒர்க்ஸ் லைக் எ சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்? உலகம் முழுக்க நடக்கிற எல்லா கொடுமைகளும் உங்ககிட்ட வித்தின் தி செகண்ட் வந்து சேர்க்கும். அதுக்கு புரியுதா? அவங்க நினைச்சா இந்த எல்லா ஈவெண்ட் என்ன பண்ண முடியும்? மறைக்க முடியும்ல. பட் எல்லா ஈவெண்ட்டையும் ஏன் கன்சியூமரை, மக்களை, சிவிலியன்ஸை ஏன் கன்சியூம் பண்ண வைக்கிறாங்க? வாட் இஸ் ரீசன்? எல்லா ஈவெண்ட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, சாஃப்ட்னிங் பண்ணுவாங்க, யூஃபமிஸ்டிக் லேபிளிங் பண்ணுவாங்க. பட் கஷ்டப்பட்டு லேபிளிங் பண்ணி ஏன் கொண்டு வரணும்? எல்லா நியூஸையும் மறைச்சிடலாம்ல. வாட் வாஸ் தேர் நீட்? அவங்களுக்கு தேவை வந்து, சிஸ்டத்துக்கு தேவை வந்து தே நீட் பீப்பிள்ஸ் சைலன்ஸ், இன்ஃபார்ம்டு சைலன்ஸ். என்ன நடக்குதோ அதை வந்து இன்ஃபர்மேஷனை மாற்றி கூட கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கேட்டுக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருப்ப? சைலண்டா மாறிடும். அதுக்கான லாங்குவேஜ் ஆச்சுக்கு புரியுதுல? அதாவது இந்த மேஜர் மீடியாஸ் இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிடுச்சுன்னா, முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே மறைச்சிடுச்சுன்னா, ஃபியூச்சர்ல உங்களுக்கு தெரிய வரும்போது எல்லா மக்களும் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் மறைச்சிங்க? அவ தப்பு நடக்குதுன்னு கேள்வி கேட்பாங்க. அவர் விஷயத்தை மறைக்கிறத விட ஆல்டர்னேட்டிவ் மீடியா விட நீங்க பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நியூஸ் ஏன் வார்த்தையா இருக்கணும். ஸோ ஒரு குற்றம் நடந்த உடனே அந்த குற்றத்தை வித்தின் தி 5 minutes உங்களுக்கு ரீச் பண்ண வைப்பாங்க. ரீச் பண்ண வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வழியா அவங்க சைலன்ஸ் ஆகிடுவாங்க. பட் யாரோட லாங்குவேஜ்ல? யூஃபமிஸ்டிக் லாங்குவேஜ்ல. ஸோ இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிடும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ட்ரிகரும் பண்ணாது. அப்போ நாளைக்கே வந்து அதே விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட பேச வராங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? அந்த விஷயம் தானே, நான் தெரியும், எனக்கு நேத்தே பார்த்துட்டேன், இன்ஃபர்மேஷன் தெரியும் எனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தினால இன்னொருத்தவங்க டிஸ்கஷன் பண்றது குறைஞ்சிரும். பிகாஸ் யூ நோ ஆல்ரெடி. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை சைலண்ட் ஆக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க எங்கிருந்து வாங்குறீங்கல்ல, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பவருக்கு உங்களுடைய ஆக்டிவ் சப்போர்ட் தேவைப்படாது, உங்களுடைய இன்ஃபார்ம்டு சைலன்ஸ் தான் தேவைப்படும். பட் எப்போதும் ஒரு பாயிண்ட் தெளிவாக இருக்கணும். யூஸ்வலாக சொல்லுவாங்களே, இந்த கிளாசிக் எக்ஸாம்பிள், இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குற்றம் நடக்கும்போது உன் சைட்ல இருந்து எந்த விதமான எதிர்ப்பு வராம நீ ரொம்ப சைலண்டா இருக்கனா, இதே உலகத்தில் ஒரு நாள் அந்த வழியில் நீ கஷ்டப்படும் போது உனக்காக நிற்கிறதுக்கு, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றத நீ இந்த டைம்லயே புரிஞ்சுக்கோ. உன்னுடைய இப்போ சைலன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல உனக்கு எதிராக வந்து நிற்கும். ஸோ இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ் என்ன? இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நீ அமைதியா இருக்கிறது. சைலன்ஸ் இஸ் தி ஃபேஸ் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். ஸோ அமைதியா இருக்கிறதுன்றது இட் இஸ் நாட் நியூட்ரலிட்டி. யார் அமைதியா இருக்காங்களோ தே ஆர் நாட் நியூட்ரல், இட் இஸ் பர்மிஷன். பட் அது கூடவே இன்னொரு பாயிண்ட், உன் சைலண்ட்ல இருந்து நீ ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்க போறனா, நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெகாக்னிஷன். ஒரு விஷயத்த நீ எதிர்க்க போற, ரெசிஸ்ட் பண்ண போறனா, முதல்ல உனக்கு அந்த விஷயத்தை பத்தி கிளியர் நாலேஜ் வேணும், கிளியரா அப்சர்வ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் கிளியரா பாக்குறதுக்கான ஒரு அப்சர்விங் லென்ஸை நீ உருவாக்கிக்கோ. எந்த ஒரு ஆர்டிகலையோ எந்த ஒரு ஹெட்டிங்கை படிக்கும்போது அதோட மாரல் ஜஸ்டிஃபிகேஷன் யார் பக்கம் இருக்கு, விக்டிம் வாய்ஸ் இருக்கா, மீடியா எப்படி ஃப்ரேம் பண்ணுது, அந்த 6 ட்ரிக் இருக்குல்ல, அந்த 6 ட்ரிக்ல ஏதோ ஒரு ட்ரிக்ல நம்ம ஏமாத்துறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த மெக்கானிசத்தை கொஸ்டின் கேளு. கொஸ்டின் பண்றதுன்றது இட் இஸ் நாட் அக்ரெஷன். கேள்வி கேட்கறதுன்றது இட் இஸ் நாட் ஆன்டி நேஷனல். த கொஸ்டினிங் இஸ் நாட் நெகட்டிவிட்டி. தி கொஸ்டினிங் இஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் பேசிக் ரைட்ஸ். ஒவ்வொரு சிந்திக்கிற ஹியூமன் பீயிங்கனோட பேசிக் ஃபர்ஸ்ட் ரைட் இஸ் ஆஸ்கிங் கொஸ்டின். எந்த ஒரு பாலிசி வந்தாலும், எந்த ஒரு நியூஸ் வந்தாலும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய கேள்விகள் எழுப்பணும். இந்த பாலிசி யாருக்கு பெனிஃபிட், யாருக்கு ஹார்ம், இந்த பாலிசி பத்தி சொல்ற இந்த நியூஸ் மீடியாவில் யாரோட வாய்ஸ் பத்தி இல்ல, எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்த வேர்ட்ஸ் மாத்துறாங்க, ரியல் அக்கௌண்டபிலிட்டி யாரு, இந்த பாலிசினால ரியல் கான்சிக்வன்ஸ் எந்த மக்களுக்கு வரப்போகுது, இந்த எல்லா கேள்விகளும் நம்ம எழுப்பணும். கொஸ்டினிங் வழியா மட்டும்தான் இந்த பவரை செக் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பெரிய பவரை கூட செக் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னா, குறைக்கணும்னா, the only solution is asking questions. ஸோ ஓகேல. ஸோ இந்த காலகட்டத்தில், இந்த உலகத்தில் இப்போ பேரெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் காரணம் அந்த ஒவ்வொரு குற்றத்தையும் அந்த 6 ட்ரிக் வழியா ஏதோ ஒரு ஆங்கிள் நம்ம மூளையை மாரல் லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காங்க.